Hey guys, welcome to our tiny world miniature family. இன்றைக்கி நான் காம்போ ஆஃபரில் அமேசானில் வாங்கியிருந்த ஹோம் யூட்டிலிட்டிஸ், அதாவது குக்கர் ப்ளஸ் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் ஏபிஎஸ் வெட் கிரைண்டரோட அன்பாக்சிங் ப்ளஸ் டெமோ வீடியோ பார்ப்போம். பிராண்டுன்னு பார்த்தா ஹாக்கின்ஸ், பிஜியான், ப்ரெஸ்டீஜ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் வாங்கினது பட்டர்ஃப்ளைல தான் போட்டிருந்தேன். அது வந்து காம்போ ஆஃபரில் வந்துருந்துச்சு, குக்கர் ப்ளஸ் கிரைண்டர் ரெண்டுமே சேர்த்து. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக ஒரு தடவை செக் அவுட் பண்ணுங்கள். நிறையா ரிவ்யூஸ் அண்ட் அலீனா ஃபன் பண்ணுற வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்போம், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் அப்போவே வந்து கவனமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, குக்கர் வந்து அடுப்பில் லோட் வைக்கும்போது சைடில் எங்கேயும் காற்று லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புஷ்ஷுன்னு சத்தம் வரும் சைட்லேருந்து, அந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரப்பர் வந்து சரியாக ஃபிட் ஆகாமல் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி மூடி பாருங்கள். செகண்ட் பாயிண்ட், விசில் போடுற இடத்துலேருந்து மட்டும்தான் ஏர் பாஸ் ஆகணும். அதுவும் வந்து தண்ணி இந்த மாதிரி எதுவும் பாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஓவர்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை வாஷ் பண்ணிக்கோங்க. மூணாவது பாயிண்ட், நம்ம வந்து குக்கருக்கு வந்து சரியான கேஸ்கட் வந்து வாங்கணும். ஸோ வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி செக் பண்ணி வாங்குங்க, அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு உழைக்கும். குக்கரோட லாக்கிங் டைப் வந்து பிராண்ட் டு பிராண்ட் வந்து மாறும். ஸோ வந்து ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மாதிரி இருக்கும். குக்கர் லாக்கிங் டைப் மாதிரி குக்கரோட ஹேண்டில் டைப்பும் பார்த்து வாங்கணும். எது வந்து கையில் பிடிக்கிறதுக்கு வந்து இலகுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. வாங்க ஓப்பனிங் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நான் பட்டர்ஃப்ளைல கார்டியல் அப்படிங்கிற ஒரு டைப் குக்கர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த குக்கர் வந்து என்னென்னு பார்த்தா குவான்டிட்டி வந்து 3 லிட்டர் தான். சின்ன குக்கர் தான், நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குக்கர் குவான்டிட்டி தான் அது. ஸோ தரோன்னு பார்த்தா வெயிட் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப தக்கையாக தான் இருந்துச்சு குக்கரு. ஹேண்டல்லாம் வந்து நல்லா க்ரிப்பாக இருந்தது, யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக கை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி இந்த நாசல்லாம் செக் பண்ணேன், இந்த நாசலும் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. அடுத்து நான் கவனமாக பார்த்த இடம் வந்து இந்த கேஸ்கட் தான். இந்த கேஸ்கட் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக சாஃப்டாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். ஆனால் வந்து மெட்டீரியல் செம்ம சாஃப்ட்டு ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்துச்சு. இது வந்து பட்டர்ஃப்ளையோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் போல். இருந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன பார்ட் இருக்குன்னு பார்த்தா விசில் இருந்துச்சு. விசில் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து இப்போ எல்லா குக்கர்லேயும் இருக்கிற மாதிரி விசில் மேலே அந்த போல்டு போட்டு திருவுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில் இல்லை. ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கவும் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் அப்போவே நான் பார்த்தது என்ன அப்படின்னா, சவுண்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. விசில் அடிக்கும்போது ரொம்ப சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப லோவாக இருந்தது சவுண்டு. ப்ளஸ் அவுட்லுக் வந்து எல்லாம் சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. இன்னர் லுக் வந்து அலுமினியம் கோட்டிங் தான் இருந்துச்சு. இண்டக்ஷன் பேஸ்டு குக்கர் இது. ஸோ வந்து இந்த காஸ்ட்டுக்கு இது ரொம்ப பெட்டராக தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ குக்கரோட அவுட்லுக் ப்ளஸ் வந்து பாக்ஸில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அவுட்லுக் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காக அதில் தான் சாம்பார் செஞ்சுருந்தேன். ப்ளஸ் மதியத்துக்கு சாப்பாடாக முட்டைகோஸ் ரைஸும் செஞ்சுருந்தேன். ஓவரால் நல்லாவே குக் பண்ணுச்சு. ஸோ எந்த வித டெஃபெக்டும் இல்லை அந்த குக்கரில். ஸோ நல்ல ப்ராடக்ட். ஓகே, இப்போ கிரைண்டரோட ரிவ்யூ பார்ப்போம். பேக்கிங்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குதுன்னு சொல்லான்னு வாய் எடுக்கிறதுக்குள்ளே உள்ளே பார்த்தா தர்மாக்கோல்லாம் தாறுமாறாக உடஞ்சி இருந்துச்சு. அது மேலே தர்மாக்கோல் மேலே வந்து இது வந்து கோகோனட் ஸ்க்ராப்பரோட ஸ்டோரேஜ் பாக்ஸு. இதுவும் வந்து ஹெவி பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது, நல்லா கெட்டியமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கிரைண்டரோட லாக்கர் இருந்துச்சு. ஸோ வந்து மிடில் வச்சு ஸ்க்ரூ பண்ணுவோம்ல, அந்த லாக்கர் இருந்துச்சு. அப்புறமா தான் நாங்கள் கிரைண்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். எல்லா அன்பாக்சிங்லேயும் எனக்கு ஹெல்ப்பராக இருக்கிறது அலீனா மட்டும்தான். அலீனா தான் செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டே பிரிப்பாங்க. நான் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னே அவங்களே எடுத்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணி போட்டுருவாங்க. இதுதான் கோகோனட் ஸ்க்ராப்பரு, தேங்காய் துருவி. ஆனால் அது வந்து நல்லா மூடியோடே கொடுத்துருந்தாங்க. எடுத்ததும் எனக்கு என்னென்னு தெரியல. ஆக்சுவலி நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு தெரியல. அப்புறமா ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்ததும் அந்த லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு லைவாக டெமோ வீடியோ ஒன்று போடுறேன்.
இது வந்து கிரைண்டரோட லிட்டு மூடி. ஸோ இதுவும் வந்து நல்லா பிளாஸ்டிக் ஹெவியாகவே இருந்துச்சு. ஒன்று ஒன்று வளைச்சோம் அப்படின்னா, இது வந்து அந்த மாதிரி இல்லை, நல்லா கெட்டியமாக இருந்துச்சு. பேசிக்காகவே மிக்ஸி கிரைண்டர் எது வாங்கினாலுமே இந்த மாதிரி நீடர் ஒன்று கொடுத்துருவாங்க, கத்தி மாதிரி. அது வந்து நம்ம மிக்சிங் அப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுவும் வந்து பட்டர்ஃப்ளைன்னு பிராண்ட் நேம் போட்டு குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் வாங்கியிருந்த கிரைண்டர் வந்து 2 கல் வச்சது தான். ஸோ வந்து கிளாசிக் மாடலில் தான் வாங்கியிருந்தேன். புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் அதில் ஒன்றும் இல்லை. கல் வந்து ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த நேரம் நம்ம செக் பண்ணணும். கல் வந்து கீழே பாட்டம் கல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உடஞ்சி போய் இருக்கும், விரிசல் விட்டுருக்கும். ப்ளஸ் வந்து இந்த கல் சுற்றுது இல்லையா, அந்த சுற்றுற கல் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ ஒன்று மேலே ஏற்றி கீழே இறக்கி இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த நேரம் நம்ம செக் பண்ணிக்கணும். சரி, அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இந்த மோட்ரு டப்பாவை எடுத்தோம் அப்படின்னா டாப் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. கை வச்சதுமே கழட்டிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் 4 பக்கமும் லாக் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் ஃபிட் ஆகி உட்காந்துருச்சு. இந்த பட்டன்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், டாக்டர், கிளீனர் எல்லா பட்டமும் கொடுக்கக்கூடிய அலீனா ஒருத்தவங்க செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அன்பாக்சிங் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதால டெமோ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கல்லை ஓட விட்டோம். வெறும் கல்லை ஓட விடும்போது நல்ல சத்தம், கல் அங்கே இங்கேயும் தேயிற மாதிரி நல்ல சத்தம் கேட்டுச்சு. கரண்ட் அடிக்குதா அப்படின்னு பாப்பாவை தொட விடுறதுக்கு முன்னாடி நானே ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் டச் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அப்புறமா தான் ஆஃப் பண்ணிவிட்டு பாப்பாவை தொட சொன்னேன். பாப்பா தான் ஃபஸ்ட்டு எப்போ எந்த பொருள் வாங்கினாலுமே வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்குற ஆள். இருந்தாலும் எலக்ட்ரானிக் விஷயம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பயம் தானே, அதனாட்டின்னு சொல்லிட்டு பாப்பாவை தொட விடல. அதுக்குன்னு ரொம்ப அழுதுட்டாங்க பாப்பா. அப்புறமா என்ன பண்ணோம், ஒரு கிலோ 1.5 கிலோ கிட்டே இருக்கும் அரிசி ஊற போட்டு மிஷின் ஓட்டி விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இனிஷியலாக வந்து ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ தான் இருக்குமே. அந்த அளவுக்கு தான் வந்து அரிசி வந்து போட்டு அரைச்சேன். ஓடிச்சு, 1/2 கிலோ போட்டிருப்பேன், ஓடிச்சு. அப்புறம் பார்த்தா இன்னும் 2 பிடி கூட போடல, அப்படியே மிஷின் ஜாம் ஆகி நின்றுச்சு. தள்ளி விட்டும் பார்க்குறேன், லோடு அதுலேருந்து எடுத்துட்டேன். கொஞ்சம் அரிசி ஒரு கப்பு கிட்டே எடுத்துட்டு ஓட்டி விட்டு பார்த்துமே அது தள்ளி விட்டுமே ஓடவே இல்லை. மிஷின் சத்தம் மட்டும் குர்ன்னு கேட்குது பாருங்க. ஒரு கப்பு நிறைய அரிசி திரும்பவும் எடுத்துட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஓடவே இல்லை. புஷ் பண்ணாலும் ஓடவே மாட்டேங்குது. ரீஸ்டார்ட் பட்டனும் இல்லை அப்படிங்கிறதால சிரமமாக இருந்துச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே வச்சுட்டு ஹெல்ப் சென்டருக்கு கால் பண்ணால் அவங்க டெக்னீஷியன் வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து பார்த்தாங்க. உள்ளர பெல்ட் வந்து திருப்பிக்கிட்டு போயிடுச்சு, கழட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கையில் ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறதால டைம் ஷெடியூல் கொடுத்துட்டு வந்து மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி சம்பவம் உங்களுக்கும் நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நிறையா ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்போம், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.